الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலமின் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்களை நெருக்கமாக இருந்து தேவையோட தேற்றத்தோட கேட்கறது. 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விடயத்தை சார் என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்று கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களோட இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் இந்த உலகத்தையும் படைத்தான். உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாவே இந்த உலகத்துடைய ஆட்சிய, உலகத்துடைய எல்லா விடயங்களையும் அவனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுத்தாலா இயக்கி கொண்டிருக்கிறான். உலகத்தில் அவன் அறியாம எந்த ஒன்றும் நடக்கிறது இல்ல. ஒமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு காஞ்சல விழுவதாக இருந்தாலும் அவனுடைய நாட்ட பிரகாரமே விழுதுன்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட உலகத்துக்கு எத்தனை வயசுன்னு கேட்டா கிட்டத்தட்ட 8000 வருஷம் ஆகிருச்சு. உலகத்துக்கு எத்தனை வயசு? 8000 வருஷம். எல்லாரும் இந்த துனியாவை பாவிச்சு நல்லாவே பழசாவி இப்ப இதுக்கு பின்னால பிறக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன் இன்னும் அந்த பழசாவின துனியாவை புதுசாக்கி ஏதோ அரமைப்புல உலகம் போயிட்டு கொண்டிருக்கு. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சான். உலகத்துல ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சு இந்த பூமிக்கு மேலால் அல்ல அனுப்பிக்கிறான். எனவே அனுப்பப்பட்ட மனிதர்களாகிய நாங்க உலகத்துல இஸ்லாத்துல எங்கேயுமே சொல்லப்பட்டுள்ள தொழில் செய்ய வானம், குடும்பம் நடத்த வானம், இவைகள் அனைத்தையும் ஒதுங்கி இஸ்லாத்துல வாழ்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு நாளும் பழக்கம் இல்லை. குடும்பமும் தேவை, தொழிலும் தேவை, துனியால என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குதோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் உலகம். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. இது ஒரு சோதனை கூட. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க என்ன விடயத்தை கடந்து போவதாக இருந்தாலும் எங்கட இலக்கு எங்கட ஒவ்வொருத்தோட தலையில இருக்கணும். என்ன தெரியுமா? உண்மையான வாழ்க்கை இது இல்ல. மௌத்துக்கு பின்னால் உண்மையான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட போகுது. எப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தை படைச்சானோ, அவனுடைய சக்தியால உலகத்தை அல்லாஹ் தஆலா இயக்கி கொண்டிருக்கிறானோ, அதே உலகத்தை ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா அழிக்க போறான். அல்லாஹ் அத விஞ்ஞானம் உறுதிப்படுத்தினாலும் சரி, படைக்காவிட்டாலும் சரி, படைச்சவன் 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா உறுதியாக்கிட்டான். இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிய போகுது. குல்லு மன் அலைஹா ஃபான். உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அழிய போகுது ஒரு நாளைக்கு. உலகத்துல இப்ப நாங்க வாழ்றோம், ஒன்று நாங்க மௌத்தா போவோம், அப்படி இல்லாட்டி உலகம் மௌத்தா போவோம். ரெண்டு ஒன்று நடக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால
இந்த துனியா இருக்கித்தானே இப்ப இன்னும் போக 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 அழிவை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கு. நாங்க வாழ்ற துனியா இருக்கித்தானே நல்ல விலகி கொள்ளணும். இன்னும் போக போக சந்தோஷம் மகிழ்ச்சி கூடாது, இன்னும் அழிவை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கு. இது யார் என்ன கருத்தை சொன்னாலும் பிரச்சனை ஒன்று இல்ல, எங்களுக்கு அந்த அந்த கருத்து இது இல்ல. படைச்ச வந்த வாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாவாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க ஒரு காலம் உண்டு வரும். அந்த காலம் எப்படியாப்பட்ட பயங்கரமான காலம் சொன்னால், இன்றைய நாள் அதாவது நாளைய தினம் இன்றைய நாளை விட மிக மோசமானதாக இருக்கு. அப்படின்னா மனிதன்டைக்கு பல திட்டங்களை போடுவான், பல பிளான் பண்ணுவான். இன்றைக்கு ஒரு பிரச்சனையில மனிதன் சிக்கி கொண்டிருப்பான். அவன் நினைப்பான் நாளையாக போக எல்லாம் சால்வ் ஆகும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அதுக்கு முயற்சி செய்வான். அவன் அடுத்த நாள் காலை அடையிறதோட இன்றைய நாளை விட அடுத்த நாள் பிரச்சனை ஆயிருக்கு. ஈமானுடைய சோதனை இது யாராலே நிப்பாட்ட இயலாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அழிவை நோக்கி போகக்கூடிய உலகம். சமீபத்தில் நடந்த அனர்த்தங்கள் இது இஸ்லாம் எங்களுக்கு புதுசா இருக்கேனும், அது வளமைதானே சொல்லி நாங்க சொல்றோம். அது வளமை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகள் தான் ஒவ்வொரு டிசைன்ல வருது அழிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்ல போக்கல துனியால அனர்த்தம் வரப்போது அப்படி வருது தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஜவாமிஉல் கலீம் நபியோட பேச்சுவார்த்தைகள் சுருக்கம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளுக்கு 1000 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க வாழ்றது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் விளங்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கணும், எங்களோட பெண்களுக்கும் படிச்சு கொடுக்கணும். இந்த காலத்தை விளங்கினாதான் அடுத்த கட்டம் நாங்க என்ன செய்யறேன்னு சொல்லி ஒரு முடிவெடு கிடைக்கும். இந்த காலத்தை விளங்காம கண்மூடித்தனமா இந்த பூமிக்கு மேலால நாங்க வாழ்ந்துட்டு போயிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட இறுதி முடிவுகள் எந்த முறையில் அமையும் சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால சுருக்கமா விளங்கப்படுத்துவதா இருந்தால், இப்ப நாங்க வாழ்ற காலம் இருக்குதானே, இந்த காலம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வருகையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு காலம், எந்த சந்தேகமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாரத்துக்கு முன்னால துனியால என்னென்ன அடையாளங்கள் நபி அவங்க எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டிருக்கிறாங்களோ இவைகள் அனைத்தையும் நானும் நீங்களும் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்கள்ல அதிகமானவர்களுக்கு தெரியா இது அந்த அடையாளமான சொல்லி. ஆனா அந்த அடையாளம் தான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்ப இந்த பூமிக்கு மேலால கால் வைப்பாங்களோ அது வரைக்கும் முஸ்லிம்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் மோம் கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் விடிவு காலம் வராது. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னாண்டா, அவங்க வரக்கூடிய காலத்துல நானும் நீங்களும் ஹயாத்தோடு இருந்தால் அவங்களோட போயிட்டு சேரக்கூடிய அளவுக்கு ஈமான தக்குவாவை நான் சம்பாதிச்சு கொள்ளும். சும்மா வாய்க்கிலே செல்லம் செல்லிரேலும் மாஷால்லா வரப்போறாரு சேர்ந்து கொள்ளையிலும் இல்ல. மேலானவர்களே, அவரோட செய்து சேர்றதுக்கு தனிய ஈமான சம்பாதிச்சு கொள்ளும். ஈமான் இல்லாம ஒன்றும் செய்யலாம், தக்குவா இல்லாம ஒன்றும் செய்யலாம். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷ காலமா கொடுத்த பயிற்சி தக்குவாட ஈமான்ட பயிற்சி. இது இருந்தா உலகத்துல வேண்டியதை சாதிக்கலாம். உலகத்துல எந்த கொம்பனாலையும் ஒரு தக்குவாதாரிய ஒன்றும் செய்ய இயலாம். உலகத்துடைய தலையெழுத்தையும் மாற்றலாம் இந்த தக்குவாவால ஈமானால. உலகத்துடைய எல்லா அழிவுகளையும் ஒரே சொட்ல நிப்பாட்டேலும் இந்த தக்குவாவால ஈமானால. சஹாபாக்களுக்கு அந்த பயிற்சியை தான் கொடுத்தாங்க. இப்ப அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்க போகும் வரைக்கும் ஈமான அடையறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கின்றதோ இந்த முறையில நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்களும் போறதோட எங்களோட குடும்பத்தையும் சேர்ந்து கொண்டு போனாதான் அந்த நிலைமை அடையணும். ஆமினு கம ஆமனன்னா அல்லாஹ் சொல்றான், நீங்க சும்மா ஈமான் அடையலாது, அந்த சஹாபாக்கள் எந்த ஈமான் அடைஞ்சாங்களோ அந்த ஈமான நீங்க அடையணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய அடையாளங்கள் பலதிருக்கு. அதுல முக்கியமான 2 அடையாளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்க வாரத்துக்கு முன்னால
உலகத்துல என்ன நடக்கும்னு சொன்னால், முஸ்லிம்களுக்கு மத்தியில பல முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முஸ்லிம்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அங்க அழிவுகளும் நாசங்களும் யுத்தகரமாகத்தான் இருக்கும். உலகத்திலே அதாவது நாங்க மீடியாவை திறக்கக்கூடிய நேரம் எல்லாம் என்ன செய்தி, அங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, அங்க யுத்தம், இங்க யுத்தம், அங்க வார் நடக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு கொண்டு செஞ்சிட்டாங்க. அது இப்ப நடந்து கொண்டிருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஒரு சைட்ல பார்த்தா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு சண்டை அக்ரிமெண்ட் நடந்து கொண்டிருக்கு. அது சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க உலக மகா யுத்தமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் பொய்யாவாது. எப்ப உலக மகா யுத்தம் இந்த உலகத்துல நடக்குமோ அதுக்கு பின்னாலதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு மேலால கால் வைக்க போறாங்க. அந்த அக்ரிமெண்டோ தெரியான்னு சொல்லி சில ஆய்வாளர்களுடைய கருத்து. அந்த இடத்துல பார்த்தா கஸால பிரச்சனை, மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கொண்டேன்னு சொன்ன அரபியர்களுக்குள்ளால சவுதி அரேபியாவுக்கும் ஏனைய அரபு நாடுகளுக்கும் கருத்து முரண்பாடுகள், சண்டை சச்சரவுகள். அங்கே பார்த்தா யமன்ல சண்டை, அது ஒரு பக்கம். எங்கட நாட்டை எடுத்துக்கொண்டா நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையுடைய விஷயத்தை நாங்க காதால கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில அழிவுகளை இன்று வரைக்கும் நாங்க கண்ணால பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். நபி அவங்க தெளிவா சொன்னாங்க, அவங்க வாரத்துக்கு முன்னால கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் பூமிக்கு மேலால யுத்த கலமாக மாறும்தான். அதனை கண்கூடாக நாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாரத்துக்கு முன்னால நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும் சொல்லி சொன்னாங்க. நிலநடுக்கம், எந்த நாட்டுல நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படுதோ நினைச்சு கொள்ள வேண்டியதான் அவங்களோட வருகை நெருங்கிருச்சுன்னு சொல்லி ஜல்சலா அரபுல சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சரித்திரத்திலே இல்லாத ஒரு நிலநடுக்கம், ஒரு எர்த்குவேக் 2025ஆம் ஆண்டுல நாங்க பத்திரிகையின் மூலம் அதே போல சோசியல் மீடியா மூலம் நாங்க கேள்விப்பட்டோம். வரலாறுலே காணாத நிலநடுக்கம். இப்படி ஒரு நிலநடுக்கம் நாங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, 2025 ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரும் வரைக்கும் கிட்டத்தட்ட கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே 9474 நிலநடுக்கம் முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. 2025 எப்ப தொடங்கிச்சோ முடிஞ்சு போன வருஷத்தை சொல்றேன், அதுல இருந்து ஆகஸ்ட் வரும் வரைக்கும் டோட்டலி 9474 நிலநடுக்கம் முழு வேர்ல்ட்ல நடந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்னால துருக்கியில, கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், அதுக்கு பின்னால மியான்மர்ல, அதுக்கு பின்னால் இந்தோனேஷியால. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, 9474 நிலநடுக்கம் இந்த பூமிக்கு மேலால் ஏற்பட்டு கிட்டத்தட்ட முக்கியமான 10 நாடுகளுக்கு சுனாமியுடைய எச்சரிக்கை கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரை இது ஆகஸ்ட் மட்டும். கண்ணியமானவர்களே, அப்படி ஆகஸ்டுக்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளால ஒரு வருஷத்துக்கு 10,000க்கு மேற்பட்ட பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம் வந்திருக்கு. சரித்திரத்திலே காணாத நிலநடுக்கத்தை இன்றைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நிலநடுக்கம் கூடிய நேரத்தில் அதுல எல்லாமே அடங்கும். ஒரு நாட்டுல நிலநடுக்கம் வந்துச்சு, எங்கட நாட்டுல மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் அந்த அடையாளம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம் தான். அதுல இருந்து ஒன்றொண்டா பிரிஞ்சு வருது. நான் சொன்னனே, நபி அவங்க ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆனா அந்த வார்த்தைக்குள்ள பல விடயங்கள் அடங்கியிருக்கும். அதுல ஒன்று தான் இன்றைக்கு நீங்க இன்றைக்கு நாட்டுல சந்திச்சு முடிச்சிருக்கக்கூடிய அனர்த்தங்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னண்டா, அழிவை நோக்கி உலகம் போயிட்டு கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளும். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்கள், இதற்கு மத்தியில எங்களையால என்னத்தை நாங்க செய்யணும், எங்களையால என்னத்தை செய்யணும்? இத கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு கருத்தொன்று இருக்கிற வரக்கூடிய அழிவுகள் இருக்கித்தானே, அது எங்களையால நிப்பாட்ட இயலாது. ஆனா அதுல இருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு இஸ்லாத்துல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது உறுதியான கருத்து. இன்னும் சில விடயங்கள் இருக்கு. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, வரக்கூடிய அழிவுகள் இருக்கித்தானே, வரக்கூடிய அழிவுகளை அவனுடைய இபாதத்தால, அவனுடைய துவாவால, அவனுடைய சதக்காவால, அவன் எந்த அளவுக்கு படைச்சவனோட தொடர்பா இருக்கிறானோ,
அந்த அல்லாஹ்வோட தொடர்பின் மூலம் என்ன செய்யணும்? நிலநடுக்கத்தை என்ன செய்யணும்? எந்த அழிவுகள் வந்தாலும் நிப்பாட்டேனும். சஹாபாக்கள் இந்த ரெண்டிலையும் எந்த அந்த தடைஞ்சாங்க தெரியுமா? ரெண்டாவது நான் சொன்னனே, அழி ஒன்று வரப்போ போக்கல சஹாபாக்கள் உடனே என்ன செய்வாங்க? சுஜூத்ல இருப்பாங்க, அல்லாஹ்வோட தொடர்பாக அப்படி வந்து வரக்கூடிய அழிவை நிப்பாட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல பெரிய ஒரு நிலநடுக்கம், ஒரு எர்த்குவேக், பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணால பார்த்து கொண்டு இருக்க போக்கல தான் பூமி ஆடுது. உடனே அந்த பூமியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? பூமியே, இது யாருடைய ஆட்சி காலம் தெரியுமா? உமருடைய ஆட்சி காலம், பாவமே இல்லாத காலம், நேர்மையான ஆட்சி காலம், 100க்கு 100 அல்லாஹ்வோட தொடர்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய ஆட்சி. உடனே நில்லுன்னு சொல்லி சொன்னாங்க. நிலநடுக்கம் அப்படி நின்றுச்சு. மேஜிக் காட் அல்ல, இதெல்லாம் கதை மாதிரி இருக்கு. சில பேர் இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமிக்கா? இப்படி எங்கட நல்லடியார்கள் சாதிச்சிருக்கிறாங்க, எங்கட நல்ல மக்கள் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருக்கு பின்னால சஃப்ல இருந்து கொண்டு துஆ ஓதி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஃபஜ்ர தொழுதுட்டு பின்னர் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்துல இருந்து யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. சூரியன் உதயமாகும் வரைக்கும் அதே இடத்துல இருக்கணும், திக்ரோட துஆவோட. இதுக்கு பல சிறப்புகள் இருக்கு. ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, அபூ தர்தா, உங்களோட வீட்டை சூழ்ந்து கடினமான முறையில தீ பிடிச்சி கரண்ட், அதாவது ஷார்ட் ஆகிருக்கு, நெருப்பு பிடிக்குது. அந்த காலத்துல கரண்ட் இல்ல, நெருப்பு பிடிச்சிருக்கு. இப்ப உங்களோட வீட்டுக்கிட்ட வரப்போகுது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா நார்மலா எழுந்து கொண்டு சொன்னாங்களாம், அது எந்த ஊட்ட தாக்கினாலும் ஏண்ட ஊட்ட ஒரு நாள் அந்த நெருப்பு தாக்காதுன்றாங்க. அந்த மனிதர் போயிட்டாரு. ரெண்டாவது மனிதர் வாராரு, அபூ தர்தா பதறி பதறி வாராரு, நெருப்பு வந்து கொண்டிருக்கி, உங்களோட ஊட தாக்க போகுது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்ல, ஏண்ட ஊடு நெருப்ப பிடிக்காது. மூணாவது மனிதர் வந்து சொல்றாரு, அபூ தர்தா, முழு ஊட்டை நெருப்பு தாக்கிச்சு தான், எரிச்சி போட்டுச்சு. ஆனா அவங்களோட வீட்டுக்கிட்ட வரப்போக்குள்ள அப்படி நெருப்பு அணைஞ்சிருச்சு, உங்களோட ஊடு பாதுகாத்து. உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு மனிதர் உட்கார வச்சு சொன்னாங்க, வந்து ஏண்ட ஊட நெருப்பு பிடிக்காதுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா என்னையோட அல்லாஹ் இருக்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து அன்த ரப்புல் அர்ஷில் அலீம் மாஷா அல்லாஹ் கான வ மா லம் யஷா. நீண்ட ஒரு துஆ. இந்த துஆவை நான் வளமையா ஓதிக்கொண்டு வாரன். எனக்கு தெரியும் இந்த துஆவை ஓதினா அன்றைய நாள் எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி இந்த துஆவோட பரக்கத்தால தான் அல்லாஹ் அந்த நெருப்புல இருந்து என்னைய பாதுகாத்தான். இதுதான் எங்கட சஹாபாக்களோட ஈமான். அழிவு வருது, துஆ ஓதுறாங்க, நிக்குது. இப்ப நாங்க இன்னும் அந்த இடத்த அடையல, இந்த இடத்த அந்த இடத்த நாங்க அடையல. ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். அந்த ஈமானுடைய ஸ்டாண்டர்ட் நீங்க அடையணும். அடையிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்க உலகத்துல எல்லாத்தையும் நீங்க செய்யணும். துனியா அளக்கப்பட்ட துனியாவின் பக்கம் நீங்க துனியா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு ஓடுறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு தான் துனியாவுக்கு பின்னால ஓடினாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் அளந்தது தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அளக்கப்பட்ட துனியாவின் பக்கம் இப்படி ஓடுறீங்க என்று சொன்னால் உங்களோட ஆகிரத்தை வெற்றிகரமா மாத்தி தரக்கூடிய, சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய ஈமான் அடையிறதுக்கு நீங்க என்னெல்லாம் முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வரக்கூடிய அழிவுகள் எங்களையால, நாங்க இந்த கண்ணோட்டத்துல நாங்க ஈமான்ல பலகீனமானவர்கள், எங்களையால குறைஞ்சது வரக்கூடிய அழிவை நிப்பாட்டேலாட்டியும் என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், அழிவுகள், நாசங்கள் வந்தாலும் அதுல இருந்து பாதுகாத்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போறதுக்கு உண்டான ஈமான நாங்க குறைஞ்சபட்சம் சம்பாதிச்சு கொள்வோம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் கண்ணியமானவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தூங்காம கேளுங்க, தெளிவாக கேளுங்க. பொடியமாக்கள் தெளிவாக கேளுங்க. கதை பேசல்ல, சரித்திரத்துல அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் மிச்சம் கவலையோட உருக்கமா பேசுறேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, யா ஆயிஷா உம்மா, யா ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா, யா உம்மஹாத்துல் முஃமினீன், ஹத்திஸினி அனில் ஸல்ஸலா. நிலநடுக்கம் அதிகமாக பூமிக்கு மேலால வரக்கூடிய நேரத்துல அதுல இருந்து பாதுகாப்பு பெறறதுக்கு நாங்க என்ன செய்யணும், அது வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஏன் அதிகமா
நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு வருது. காரணத்தை கேட்டாங்க. சஹாபாக்கள் இப்படித்தான் ஈமான் பாடத்தை படிச்சாங்க. எங்களே மாதிரி நியாயம் பேசல. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு ஹதீஸ், மாதி அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்னால நிலநடுக்கம் ஏற்படும், அது ஹதீஸ், அது நடக்கும். இப்ப இதை வச்சு கொண்டு சில பேர் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிற என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னது தானே, நாங்க பாவம் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி அது நடந்துதான் நான் சரி, உள்ள அநியாயத்தை எல்லாம் செய்யற ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அது வேற இது வேற. அல்லாஹ் ஒரு சோதனை என்னத்தை கொடுக்கிறான்னு சொன்னா இந்த சோதனையை கொடுத்து பார்க்கிறான் மனுஷன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஈமான் எப்படி இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, 3 பாவங்கள் எப்ப இந்த பூமிக்கு மேலால பகிரங்கமா நடக்க தொடங்குமோ, ஹராம் எப்ப ஹலாலாக மாறுமோ அந்த நேரத்துல பூமிக்கு மேலால அதிகமா நிலநடுக்கத்தை எதிர்பாருங்க சொல்லிட்டு சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எப்ப விபச்சாரம் தலை விரிச்சு இந்த பூமிக்கு மேலால ஆடுமோ அந்த நேரத்துல பூமி அதிர்ச்சி எதிர்பாருங்க. ஜினா எப்ப தலை விரிச்சு ஆடுமோ அந்த நேரத்துல பூமி அதிர்ச்சி எதிர்பாருங்க. விபச்சாரம் தான் என்ன, ஜினாண்டா என்ன, நாங்க விளங்கி வச்சுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஜினாண்டா ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில தவறான உறவுகளை வைக்கிறதுக்கு பேர் தான் ஜினாடு வைக்கிறோம். ஆனா ஜினா கண்ணியமான சகோதரர்களே அது மட்டும் இல்ல. ஜினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க, மனிதனுடைய 2 கண்கள் விபச்சாரம் செய்திருந்தாங்க. 2 கண்கள் விபச்சாரம் செய்திருந்தாங்க. யாரு திருமணம் முடிச்சவங்களோ திருமணம் முடிக்காதவங்களோ ஹலாலான மனைவி இருக்கத்தக்கன மஹரம் இல்லாத பெண்களை கெட்ட நோக்கத்தோட பாப்பாங்களோ நபி அவங்க சொன்னாங்க அது கண்ணால செய்யக்கூடிய ஜினாண்டா, கண்ணால் நடக்கூடிய விபச்சாரம் தாங்க. நாங்க ஒரு விஷயத்தை கண்ணால பார்த்து உள்ளத்துல அதை பத்தி ஒரு கெட்ட எண்ணம் வந்து அதுக்கு பின்னால்தான் அவன் என்ன செய்வான், பெரிய ஜினாவுடைய அடுத்த கட்டத்துக்கு போற. ஐதா குர்ஆன் அல்லாஹ் தஆலா வகுலில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த பார்வையை கீழ்த்தாழ்த்தி கொள்வாங்க. அல்லாஹ் கட்டளை போட பார்வையை கீழ்த்தாழ்த்திக்கோங்க. 2வது அந்த கண்ணோட அல்லாஹ் தஆலா மர்மஸ்தானத்தை அல்லாஹ் சேர்த்துக்கிறான். கண்ணோட மர்மஸ்தானத்தை சேர்த்தாண்டா முதலாவது ஜினாவுடைய ஆரம்பம் கண்ணு. எப்ப பார்வை கெட்டு போகுமோ மர்மஸ்தானம் கெட்டு போயிடும். எப்ப பார்வை கீழ்த்தாழ்த்தப்படுமோ மர்மஸ்தானம் பாதுகாக்கப்படும். நபி அவங்க துஆ வேற சொல்லி தந்திருக்கிறாங்க, யா அல்லாஹ் கண்ணை பாதுகாத்துரு மர்மஸ்தானத்தை பாதுகாத்துருன்னு சொல்லி அது சம்பந்தம் ஹதீஸ்ல தெளிவான துஆக்களும் இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், நான் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விடயம், கண்ணை பாதுகாக்கிற விஷயத்துல நாங்க எவ்வளவு பேர் பேணுதலாக இருக்கிறோம். இன்னைக்கு தஹஜ்ஜுத்ல இன்பம் இல்ல, இபாதத்துல இன்பம் இல்ல, ஜும்மா தொழுகையில கூட சில பேருக்கு இன்பமே இல்ல. சரியா இமாம் சாப் என்ன செய்யற, மிம்பர் விட்டு எருங்க போக்கலதான் ஒரு கூட்டம் வார, இத திருத்தேல சொல்லி சொல்லி எப்பதான் இந்த சமுதாயம் திருந்துமோ தெரியாது. அடே கிளம்பிக்கு நடக்கிற ஜும்மா 1 மணித்தியால ஒதுக்கி உனையால வந்து தொலையலாவா? காரணம் என்ன? வாட் ரீசன்? யாருடைய கண்ணு அதிகமா ஹராத்துல மூழ்கப்படுமோ அவனை பள்ளியில இருக்கிறதுக்கு விடாது. போ போ, ஒரு சலாத்தை கொடுத்து அடுத்த சலாம் குடுக்கிறதுக்கு முன்னால பாஞ்சிருவான். ஒரு 10 நிமிஷம் இமாம் சாப் லேட் ஆகினா சந்தியாஞ்சு கதைப்பான். பாரு இமாம் சாப் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டாரு. இத்தகைய சமுதாயத்துடைய நிலைமை மேலானவர்களே, இப்படி இருந்தா எப்படி அல்லாட உதவி வரப்போகுது? கொஞ்சம் நாங்க மனசாட்சியோட யோசிச்சு பார்ப்போமே. நாங்க தான் சஹாபாக்களோட வரலாறு பேசுறோம். சஹாபாக்கள் இமாம் ஜமாத்த வாழ்நாள் ஒரு ரக்காத்தூர மஸ்பூக்காக இல்ல, இமாம் ஜமாத்த மிஸ் பண்ணிடுறது இல்ல, தொழுகான்னு சொன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வரலாறு நாங்க தான் பேசுறோம். எனக்கிட்ட இல்லாட்டி வாப்பா வந்தா தானே மௌனும் வருவான். வாப்பா ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்தா தான் மௌன் பார்த்து கொண்டு இருப்பாடே, வாப்பா எத்தனை மணிக்கு ஜும்மாவுக்கு போறாரு. நாங்க மௌத்தா இல்ல பின்னால மவன் முன்சப்ல இருந்து வந்து எங்க வாப்பாக்கு துவா செய்வான், யா அல்லாஹ் இன்னைக்கு நான் சும்மா தொழுகைக்காக வந்திருக்கிறேன், முன்சப்ல உட்கார்ந்து இருக்கிறேன், இதுக்கு காரணம் எங்க வாப்பான்னு சொல்லி ஒரு துவா என்ற மவன் செஞ்சா அதுதான் உலகத்துல கிடைக்கிற ஒரு வாப்பா கிடைக்கிற பெரிய செல்வாக்கு மேலானது. படிப்பு பட்டம் அல்ல, அது துனியாவோட முடிஞ்சு. அதுக்குதான் சொல்லப்படுது படிப்போட கொடுங்க, ஒழுக்கத்தை கொடுங்க. படிப்போட ஆட்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை கொடுங்க. படிச்சவனால தான் நாசம் சொல்லி பேச்சியல் வந்துடப்படாது. கண்ட மாதிரி சில பேர் பேசுவாங்களே. கண்ணியமான சகோதரர், உலகத்துல எல்லா சப்ஜெக்டையும் கொடுக்கணும். ஒழுக்கமாக முக்கியம், எங்கட முன்மாதிரியாக முக்கியம். ஒரு வாப்பா எப்படியோ
அத மாதிரி தான் புள்ள வரும். அதனால எங்கட பார்வையுடைய விஷயங்கள் மிச்சம் பேணுதலாக பக்குவமாக நாங்க பார்வையை பேணுவோம். மஹரம் பேணக்கூடிய விடயங்கள் எங்களுக்கு எல்லாம் ஹலால் இல்ல, மைனி ஹராம் ஹராம் தான். சில பேர் தாண்ட பொண்டாட்டிய மனைவியை விட மைனியோட சரியான இறக்கம், அது என்ன இறக்கமோ தெரியாது, அவ்வளவு இறக்கம். சில பேர் இருக்கிறாங்க தாண்ட மனைவியை மட்டும் பக்குவமா மூஞ்ச மூடி மூடி வைப்பாங்க, அவங்க ரோட்ல போற எல்லாத்தோட கொஞ்சி குழாவுவாங்க. இவர் பேன்ற மஹரம். இது ஷரியத்தில் மேலான சகோதரர்களே, நபி அவங்க மஹரத்துடைய விஷயத்தை பயான் பண்றாங்க. ஈயாக்கும் வத்துகூல் வலன் நிசா, அந்நிய பெண்களுடைய சபைகளுக்கு போற விஷயத்தை மிச்சம் எச்சரிக்கையாயிருங்க. அவங்களோட விஷயத்துல மிச்சம் கட் அண்ட் ரைட் ஆயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மச்சான் மைனியுடைய விஷயத்துல உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட கேள்வி ஒன்று, நபியும் பெருசா பயான் பண்ணல, ஒரே வார்த்தை தெரியுமா, அல் மவுத், மவுத்தா போல பயந்து கொண்டார். நீ மவுத்தா போறதுக்கு விரும்ப மாட்டாய், அப்படி மவுத்த நீ எப்படி பயப்படுவியோ அத போல பயந்துக்கோ. மச்சான் மைனிட விஷயத்துல அந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, என்ன தெரியுமா உலமாக்கள்? இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, நீ மைனியோட பேசி அல்லாஹ்வோட சாபத்தை சம்பாதிக்கிறத நீ மவுத்தா போயிட்டு கபருக்குள்ளி விழுந்து. எப்படி ஹதீஸ் விளக்கம்? ரசூலுல்லாஹ் பேசினா வார்த்தை சின்னது, 1000 கருத்துக்கள் இருக்கு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடிய விளக்கங்கள் அல்லாஹ் கொடுப்பான். அதனால மவுத்து, நாங்க எப்படி மவுத்த பயப்படுறோமோ அந்த விஷயத்துல பேணுதலா இருப்போம். எங்களோட பாடசாலைகள், எங்களோட ஏனைய விடயங்கள் மிச்சம் கவனமா இருக்கணும். பெண்களோட விஷயம் கண்ணியமான சோதர, பார்வையை கீழ்த்தாழ்த்துறவனுக்கு அல்லாஹ் இபாதத்துல ருசியை கொடுக்குறான். பார்வையை கீழ்த்தாழ்த்துறவனுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துல இன்பத்தை கொடுக்குறான். பார்வையை கீழ்த்தாழ்த்துறதுக்கு அல்லாஹ் தஆலா இல்லற வாழ்க்கையில இன்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான். பார்வையை கீழ்த்தாழ்த்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சக்கராத்துடைய முடிவு அல்லாஹ் தஆலா லேசா ஆக்குறான். கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, ரெண்டாவது சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க பூமி அதிர்ச்சி வார்த்தைக்கு ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ட்ரக்ஸ் பாவனை, போதை. இதெல்லாம் நீண்ட தலைப்புகள் சுருக்கமா எடுத்து வச்சுட்டு போறேன். போதையை பத்தி நான் சொல்லித்தான் நீங்க தெரியணும்ன்றது இல்ல, அந்த அளவுக்கு தலை விரிச்சு ஆடுது. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடுகாரனும் ஐஸ்காரனும் இருக்கத்தான் செய்வான். ஏன்னா அந்த அளவுக்கு பரவிருச்சு. போதையை நிப்பாட்டோன்னு சொன்னால் நாங்க பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்ல. அந்த கவுன்சிலர், இந்த கவுன்சிலர், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம், ஒன்றே மட்டும் நாங்க செஞ்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து போதையில ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். முதலாவது, எங்களோட தந்தைமார்கள் தெரிவிக்கக்கூடிய சிகரெட் பழக்கம் இருக்குதானே, இந்த பழக்கத்தை விட்டுருவோம். 20 வருஷமா குடிச்சு இருக்கிறாரு. கொண்டாடிக்கிட்ட செல்ற நோம்பு வந்தா எல்லாத்தையும் விட்டுருவான்பா, நோம்பு வந்தா எல்லாத்தையும் விட்டுருவானா. 10 வருஷமா இப்படி படத்தை ஓட்டி மவண்ட முன்னுக்கு சிகரெட்டை குடிச்சு கொண்டிருக்கிறாரு. சிலர்கள் சிகரெட்டை வாங்குறதுக்கு 6 வயசு பொடி அந்த கையில அனுப்புறாங்க, கொண்டாட்டிட கையில சிகரெட்டை வாங்குறதுக்கு அனுப்புறாங்க. இந்த பாவம் தான் நாங்க பெருசா கருதல்ல, இந்த பாவத்துடைய அதராத்தான் என் புள்ளட வாழ்க்கையில வெளியாவிருக்கி நாங்க சிகரெட்ல கைய வச்சோம், என் மகன் பெரிய பெரிய ஐட்டத்துல கைய வச்சான். இதுதான் சுருக்கம். ஒத்துபா முடிஞ்சு விளக்கம் வேண்டாம் தான், விளக்கம் நாங்க தாரோம். உம்மா வாப்பா செய்யக்கூடிய சில தவறுகள் அது எங்களையோட முடியாது. எங்கட மவனும் மவன்டையும் அந்த பழக்கம் வரும். ஏன்னா வாப்பா பார்த்தாலும் மவன் பலர சட்டில வைக்கிறத ஆப்பைக்கு வரும். அவன் பார்ப்பான், பாப்பட கையில சிகரெட், தஸ்பீ இருக்க வேண்டிய கையில சிகரெட். பொம்புல புள்ள உம்மாவை பார்க்கும், உம்மோட கையில என்ன இருக்கு? ரிமோட் இருக்கா, தஸ்பீ இருக்கா? ரிமோட் இருக்கா, குருவான் இருக்கா? குருவான் இருந்தா அந்த புள்ளையும் 6 மணி ஆயினா குருவான் எடுத்து ஓடும். ரிமோட் என்ன நடக்கும்? படத்தை பார்த்து கொண்டு என்ன நடக்கும்? அதுவும் என்ன செய்யும்? ரிமோட் எடுக்கும், படத்தை பார்க்கும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். 10 வருஷத்துக்கு பின்னால உம்மாவோட கையில மூஞ்சில கைய பூச்சிட்டு எவனாவது கொண்டு ஓடிப்போம். சுருக்கம் அதுதான். அதனால கண்ணியமான சகோதரர்கள், பெரிய வார்த்தைகள் கடினமா இருக்கலாம், ஹக்க பேசுறேன். ஹக்க மறைக்கிற காலம் இல்ல. இந்த மிம்பர் கியாமத்துடைய நாளையில எனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது. நான் ஹக்க பேசுற விஷயத்துல யாருக்கும் பயமும் இல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற விஷயத்தை சொல்றேன். அதனால கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, ட்ரக்ஸுடைய பாவனைகள் இதுக்கு முதலாவது தௌபா செஞ்சு கொள்வோம். யார் யாரு சிகரெட் விற்கிறாங்களோ, அது ஹோட்டலா இருக்கலாம், வேலைய கடையா இருக்கலாம். நான் ஏண்ட ஒரு கருத்தை சொல்றேன்னு தெரியுமா? நாங்க பண்டி அரிசி எப்படி ஹராம்னு சொல்லி அதை ஒதுக்கி எங்கட கடையில ஹோட்டல்ல விற்க மாட்டோமோ, ஹலால்னு சொல்லி போர்டை போட்டு இருக்கிறோமோ? கண்ணியமான சோதனை பெரியாரு, ஒரு கடையில சிகரெட்டை விற்கிறதும் ஒன்று தான், பண்டி அரிசி விற்கிறதும் ஒன்று தான். பண்டி இல்ல, ஆனா என் கையில சிகரெட் இருக்கு. சாப்பாடு திங்கிறான், கோழி ஹலால், கையில சிகரெட், வாயில அதை வச்சா என்ன, பண்டிகை வச்சா என்ன? இதைத்தான் ஷரியத் சொல்லுது, ஹராமாக்குங்க.
குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம். யார் இதுக்கு தௌபா செய்யாத நிலைமையில அவருக்கு மௌத் வருமோ, ஹதீஸ்ல வந்திருக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அவனுக்கு கட்டாயமாக்கி விட்டான். போதை வஸ்து எந்தெந்த பேர்ல யார் யாரு பாவிச்ச நிலையில தௌபா இல்லாம மௌத்தா போவாங்களோ, கியாமத்துடைய நாளையில நரகவாதிட உடம்புல இருந்து வலிக்கூடிய சீலையும் சலத்தையும் அல்லாஹ் தஆலா வாயில ஊட்டுவான். அல்லாஹ் எப்படியாப்பட்ட சீல் சலம் சொன்னா, நரகவாதியில் உடம்புல வலிக்கூடிய சீலையும் சலத்துல ஒரு துளி எடுத்து இந்த உலகத்திலே போடப்பட்டால் உலகமும் நாட்டமா வைக்கும். அப்படியாப்பட்ட சீல் சலத்தை அல்லாஹ் தஆலா குடிக்க கொடுப்பான். இரண்டாவது நபி அவங்க சொன்னாங்க, ஒரு விபச்சாரியுடைய மர்ம உறுப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் இருக்கே, அந்த ரத்தத்தை அல்லாஹ் நெருப்புல சூடாக்கி போதை பாவிக்கிறது குடிப்பான். குடி அல்லாஹ் பாதுகாக்கணும். குடி கேள்மா மேலானவர்களே, ஹதீஸ்ல தெளிவான கருத்து இதெல்லாம். எத்தனையோ பேரை போதை பாவிச்ச நிலைமையில அவருக்கு தௌபாட விஷயத்தை காட்டி கொடுக்காம எங்கட கையால அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டோம். அதனால கண்ணியமானவர்கள் இந்த பாவத்தை நாங்க விடுவோம். மூணாவது விஷயம் தான் இசை. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, எப்ப இசை அதிகமாக நடக்குமோ அந்த நேரத்துல பூமி அதிர்ச்சி எதிர்பாருங்கட்டாங்க. பாடசாலைகள்ல கான்சர்ட்ல புரோகிராம் வைக்க வானாடு சொல்லல, தயவு செய்து 6 வயசுல இருந்து பிள்ளைக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. ஒரு 6 வயசு 5 வயசு பிள்ளைய தேவையில்லாத மியூசிக்கு வருஷத்துல ஒழுக்கத்தானேன்னு சொல்லி டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. யார் இசை அதிகமாக கேட்பாங்களோ அல்லாஹ் உள்ளத்துல இருந்து வெக்கத்தை கலட்டி வீசிடுவானா. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க உள்ளத்துல வெக்கம் இல்லாததுக்கு அடிப்படை முதலாவது காரணம் 6 வயசுல நாங்க மேடையில ஆட வச்சது. அங்க ஆடினதை இப்ப ஆட்டமா ஆடுதுவோம். ஒழுக்கத்தை கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ரசூலோட ஊட்டு சூழல் எப்படி இருந்துச்சு, நபியோட மஸ்ஜித் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு ஒரு வரலாறு. கொடிய மக்களுக்கு செல்றேன், இரவு நேரத்துல உம்மா அப்பா எல்லாம் தூங்க வச்சு போட்டுக்கொண்டு நல்ல இசைய கேட்டுக்கொண்டு புல் ஆத்தல்ல சூழ்ல இருக்கிறாங்க. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மிச்சம் தூரத்துல இல்லையா, மிச்சம் தூரத்துல இல்ல, உங்களோட பக்கத்துல தான் இருக்கிறாரு. நீங்க ஆத்தல்ல என்ன செய்றீங்க, பாட்டை கேட்டுக்கொண்டு தேவையில்லாத படத்தை பார்த்துக்கொண்டு தூங்குறீங்க. உங்களுக்கு உறுதிரிக்கா, அதாவது காலை அடைஞ்சதன் பின்னால நான் தூக்கம் விரிப்பேன்னு சொல்லி எத்தனையோ பொடியமாக்கள் முழிச்சு பார்த்தா கபூர்ல, முழிச்சு பார்த்தா கபூர்ல. ஒரு வாப்பா போயிட்டு கதவை தட்டுறாரு, கதவு திறப்படல, தட்டுறாரு, கதவு திறப்படல, உடச்சி கொண்டு போனாரு. மகன் அப்படி மகன் ரூ போயிட்டு போன் எடுத்து பார்த்தா ஆபாச படம் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வாப்பா என்ன பதுவா செஞ்சாரு, நாசமா போனவன், இதை பார்த்து கொண்டா மௌத்தா போனாய். கௌரவமா வாழ்ந்த வாப்பாவுக்கு கெட்ட பேர். சுப்ஹானல்லாஹ், பயங்கரமான பாவம். தௌபா செஞ்சு கொள்வோம். இந்த 3 பாவங்களை இந்த பூமிக்கு மேல இல்லாமல் ஆக்கும் வரைக்கும் பூமி ஆடிக்கொண்டு தான் இருக்கும். பூமி விளையாட்டை காட்டி கொண்டு தான் இருக்கும். விளையாட்டை காட்டிச்சு என்னையாலே உங்களால ஓடுறதுக்கு இடம் இல்லை. இந்த 3 பாவத்தை முடுவோம். மஸ்ஜிதோட தொடர்பாவோம், தொழுகையோட தொடர்பாவோம். மிஅராஜுடைய சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன காலத்துல இருக்கிறோம். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், நபியோ 7 வானத்தை கடந்து மிஅராஜுக்கு போனாங்க. எங்கட மிஅராஜ் தொழுந்து அல்லாஹ்வோட பேசுவோம். நாங்க யா அல்லாஹ், நிறைய காலத்தை நான் உனக்கு மாற்றம் செஞ்சிட்டேன், தௌபா செய்யறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தாஜத்துல கொஞ்சம் அல்லாஹ்வோட பேசுவோம். கண்ணீர் சொட்ட வடிப்போம். கண்ணியமானவர்களே, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்பினான். அல்லாஹ் அந்த முழு வெள்ளத்தை அனுப்பி இறக்கமுள்ள நாயன். எனக்கிட்டே உங்கள்கிட்ட எதிர்பார்க்க அடியான் தாஜத்துடைய நேரத்துல 2 சொட்டு கண்ணீரை வடிக்கணும். இந்த 2 சொட்டு கண்ணீரை வச்சுதான் அல்லாஹ் நரகத்துடைய நெருப்பை அணைக்க போறான். 1 மாசம் ஆயிருச்சு. எத்தனை பேர் தஹஜ்ஜத் தொழுதோம், எத்தனை பேர் கண்ணீரை வடித்தோம். கொஞ்சம் எங்கட மனசோட பேசுவோம். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம நேருக்கு நசீபாக்குவானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட அனைத்து குற்றங்குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை பாதுகாத்திரியா அல்லாஹ், நிர்வாகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவருடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் அனைத்தையும் இல்லாமக்கியா அல்லாஹ். இந்த ரஜபுடைய மாசத்துடைய பரக்கத்தால எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கட ஒவ்வொருத்தர் இறுதி முடிவா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவோட எங்கட ஒவ்வொருத்தர் உரையை கைப்பற்றியா அல்லாஹ். வரக்கூடிய ரமலான முறையாக அல்லாஹ் உனக்கு விருப்பமான முறையில் கழிக்கிறதுக்கு யா அல்லாஹ் நீயே தோற்று அல்லாஹ். அதுக்குண்டான ஆபியத்தன அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. எங்கட துஆக்களை அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ். யார உள்ளத்தை முடச்சு நிலைமையில மௌத்த தந்திராதே அல்லாஹ். உங்க சாபத்தை சம்பாதிச்ச நிலைமைகளுக்கு மௌத்த தந்திராதே அல்லாஹ். நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். குடும்பத்தோட சந்தோஷமா இங்க உலகத்துல வாழ்ற மாதிரி சொர்க்கத்துல எங்கள் அனைவர்களையும் நீ ஒன்று சேர்த்து வச்சிருவாயா அல்லாஹ். வாஹிரு தாவானா